நேற்று விஜயனோட ஸ்பீச் திருப்பூரில் எப்படி இருந்துச்சு? மாஸில் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த காணொளி. ரீமேக் படமாகவே நடித்து பழகின கூட விஜயண்ணாக்கு சொந்தமாக சிந்திக்கிறதுக்கு முடியல. ஊழல் லஞ்சம் பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் தடுத்துருவேன். 20,000 சம்பளத்தை 30,000 உயர்த்தி கொடுப்பேன். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக நமது டிவிக்கு அரசு உயர்த்தும். வாரம் ஒரு முறை விடுமுறை, சுழற்சி முறையில் ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்தாருன்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை, மாறி மாறி சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கிறோம். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். செக்ஷன் சொல்லும் தனிப்பிரிவு, காவல்துறைக்கான மருத்துவ பிரிவு வர மருத்துவம் செய்து கொள்ள செல்ல தனித்தனியாக எல்லாம் வசதி பண்ணி கொடுத்துறோம். காவலர் நல மருத்துவமனைகள் நமது டிவிக்கு அரசு நிறுவும். என் பிள்ளைய நிக்குதுன்னு வச்சுக்க, பெண் காவலர்களுக்கு கேரவேன்ங்கிற பாதுகாப்பு வண்டியை முதல்ல அனுப்பிடுவேன். மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். எப்படி மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்டுகளும் அமைக்கப்படும். சீமானண்ணா கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கும் மக்களுக்குமாக யோசித்து கொண்ட செயற்பாட்டை விரைவ ஒரே நாளில் கொப்பி அடிச்சிட்டு அப்படியே வந்து ஒப்பிச்சாச்சு. ஓவர் நைட்டில் ஒபாமாவாக ஆசைப்பட்றீங்க. ஆனால் நீங்கள் நல்ல நடிகன், அதை ஒத்துக்கிறேன். என்னண்டா நீங்களே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு வந்த மாதிரி ஒரு நடிப்பை நடிச்சிங்க பார்த்தீங்களா? நல்ல நடிகன். என்ன செய்கிறது? இதையும் விஜயண்ணாவா தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு ஒன்று மட்டும் புரியலை. எம்எஸ்எம்இயை பற்றி கதைக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஜிஎஸ்டியை பற்றியோ பண மதிப்பிழப்பை பற்றியோ அதனால் அவங்க பாதிக்கப்பட்டதை பற்றியோ கதைக்க முடியலை.